பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. கற்க கசடற கற்பவை கற்றபின். இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓகே, கரெக்ட். நீங்க சொல்றீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா, அது உண்மையிலேயே வந்து அது அந்த தமிழ் சமூகம் அதுக்குள்ள வந்தது தானே, இல்லைன்னு நான் சொல்லல. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம்? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்லன்னு சொல்லல. இருங்க, அது செத்துரும் இல்லையா? ஆமா, இருங்க. ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு போய் காட்டுல தான் விடுறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அதுவும் ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. சாம்பார் ஆப் எனக்கு இவங்க நேரம் வரக்கூடிய இடம் நாயை வச்சு நம்ம பேசும்போது, பிரச்சனை பேசும்போது அதை பார்த்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது, நம்மள இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்களா கருணையவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு.